ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பொதுக்காலத்தின் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 13. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமைச் சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லகேமுக்குச் சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 23 தொடங்கி 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நம் தமிழ் சமூகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை புறநானூறு அகநானூறு என்கின்ற பெயரில் நம் மூதாதையர்கள் வகுத்திருக்கின்றனர். புறநானூறு புற வாழ்வியலை பற்றி பேசுகின்றது. வீரம், கலை, பண்பாடு, போர் புரிதல் முதலியவை அங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. அகநானூறு அக வாழ்வியலை பற்றி பேசுகின்றது. உறவு வாழ்வு, அன்பு, கற்பு நெறி ஆகியவை அங்கு இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு மனிதருக்குமே புறம் அல்லது புறவாழ்வு மற்றும் அகம் அல்லது அகவாழ்வு என்ற 2 நிலைகள் உண்டு. புறவாழ்வு என்பது நம்மை பிறருக்கு நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதாகும். அகவாழ்வு என்பது நாம் நமக்குள் எப்படி இருக்கிறோம் என்பதாகும். நமது செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், திறமைகள், உடல் வலிமை மற்றும் அழகு, பொருளாதார வளமை முதலியவை புறத்தோடு சம்பந்தப்பட்டவை. நமது எண்ணங்கள், மதிப்பீடுகள், மனமுதிர்ச்சி, அகத்தூண்டுதல்கள் மோட்டிவேஷன், சிந்தனைகள் முதலியவை அகத்தோடு தொடர்புடையவை. ஒரு முழுமையான நிறைவான வாழ்விற்கு நம் கவனம் அகம் மற்றும் புறம் ஆகிய 2 பரிமாணங்களிலும் இருப்பது அவசியம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய மனிதர்களது முழு கவனமும் புறத்தில் இருப்பது வேதனைக்குரியது. இன்றைய முதல் வாசகத்தில் வரும் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்ற வரிகளில் முகம் என்னும் சொல்லானது புற பரிமாணத்தை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பின்னணியில் கடவுளது வார்த்தைகளை கீழ்கண்டவாறு புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் புறத்தை மட்டும் பார்த்து அதில் அதிகம் கவனம் செலுத்துகின்றனர். ஆண்டவராகிய நானோ அகவாழ்வை அதிகம் கண்ணோக்குகிறேன் என்று புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்வின் மகிழ்ச்சியும் நிறைவும் அதிகமாக அகத்தை சார்ந்ததை ஒழிய புறத்தை சார்ந்தது அல்ல. அதாவது ஒருவர் புறத்தில் எவ்வளவுதான் வளமை கொண்டவராக இருந்தாலும் அகத்தில் ஆழமற்றவராக, மனமுதிர்ச்சி இல்லாதவராக இருந்தார் என்றால் புற வளமையால் எந்த பயனும் இல்லை. ஆன்மீகம் என்பது புறத்திலே தங்களது கவனத்தை வைத்து செயல்படும் மனிதர்களை அகம் நோக்கி திருப்பும் முயற்சியாகும். கடவுளின் துணையோடு தங்களுக்குள் இருக்கும் அன்பை அதிகமாக்கிக் கொள்ளவும், சிந்தனையை செம்மைப்படுத்திக் கொள்ளவும், எண்ணங்களை ஏற்றமிக்கவையாக ஆக்கிக் கொள்ளவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியே ஆன்மீகம் என்பது. இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு சில புறச் செயல்பாடுகள் நிச்சயம் அவசியமாகின்றன. இவற்றையே நாம் பக்தி முயற்சிகள் என்றும் வாழ்வு முறைமைகள் என்றும் சொல்லுகின்றோம். ஆனால் பரிசேயர்களை பொறுத்த அளவில் மேற்கண்ட பக்தி முயற்சிகளும் வாழ்வியல் நெறிமுறைகளும் அகத்தை ஆழப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படாமல் வெறுமனே சடங்காச்சாரமாக, கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மட்டும் பார்க்கப்பட்டன. இதை இயேசு இன்றைய நற்செய்தியில் கண்டிக்கின்றார். 2 ஜெர்மானியர்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் சென்றனர். ஆங்கிலம் அவர்களுக்கு தெரியாது. கத்தோலிக்கர்களான அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பலிக்கு சென்றனர். அது ஒரு திருமுழுக்கு திருப்பலி. ஆலயத்தில் போடப்பட்ட நாற்காலிகளில் 2வது வரிசையில் அமர்ந்திருந்தனர். தங்களுக்கு மொழி தெரியாதன் காரணமாக தங்களுக்கு முன்பாக முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஒருவரை அப்படியே அவர்கள் பின்பற்றினார்கள். அவர் முழந்தால் படியிட்ட பொழுது இவர்களும் முழந்தால் படியிட்டனர். அவர் அமர்ந்த போது இவர்களும் அமர்ந்தனர். ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர் எழுந்து நிற்பதை பார்த்த இவர்கள் எழுந்து நின்றனர். உடனே அந்த ஆலயத்தில் இருந்த அனைவருமே சத்தமாக சிரித்துவிட்டனர். இவர்கள் என்னவென்று விசாரித்த போது திருமுழுக்கு பெற இருந்த குழந்தையின் தந்தையை குருவானவர் எழுந்ததற்கு சொன்னதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அர்த்தம் புரியாமல் வெளி செயல்பாடுகளை மட்டும் பின்பற்றுவது இதுபோன்றே அபத்தமானது. ஜெபம். இறைவா, புறவாழ்வில் நாங்கள் காட்டுகின்ற ஈடுபாட்டை எமது அகவாழ்வின் வளர்ச்சியிலும் காட்ட வரம் தாரும். ஆமேன்.
நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேசு எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேசு எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போலே காத்திடுவோனே கண்ணின் மணி போலே காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. வானில் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. வானில் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய் பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய். உன் ஆசீர் கண்டால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என் நாயன் நீயே அன்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என் நாயன் நீயே அன்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம் மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம். இயேசு எந்தன் வாழ்வின் செல்வம் நீயே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே